la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. அக்டோபர் 2ஆம் தேதி விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறதாக சொல்லியிருக்காங்க. என்ன சார் அப்டேட் இதை பொறுத்த வரைக்கும்? கூடுதல் இடம் பெறுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை கையில் எடுத்திருக்கிறார். அப்படிதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதிமுக கூட வந்து காங்கிரஸோ அல்லது விசிகாவோ எப்படி சார் போவாங்க? அதிமுகவும் பலவீனமாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏடிஎம்கேவோட போனால் அது ஒரு மிகப்பெரிய பிளண்டரா போய் முடியுமே. இது திருமாவுக்கு தெரியாதா? ஒரே ஒரு நாள் போதும் அணி மாறுவதற்கு. சீட்டு கேட்கும் போது குறைவாக சீட்டு தருகிறார்கள். 25 கொடுத்தீங்க, இந்த முறை 35 கொடுங்க, 42 கொடுப்பதற்கு எங்களுக்கு கட்சி இருக்கு, நாங்கள் அவ்வளோ கூட கேட்கல, 35 கொடுங்க. நாங்கள் போனால் என்ன ஆகும்? எங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுதுல, கட்சி வளர்ந்துருக்கு. எங்கள் கட்சியும் வந்து இரட்டை சதவீதத்தை தொட்டு இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 5-6ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. காங்கிரஸுடைய வாக்கு வலிமை வந்து 10.68 என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ எங்களுக்கு இரட்டை இலக்கம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எப்படி மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக வந்தால் அவங்க அதுக்கு வந்து கட்டுப்படணும். இல்லை மது ஒழிப்புக்கு நாங்கள் தயார் என்று அதிமுக திருமாவளவன் சொன்ன கோரிக்கை பிடித்து கொண்டு பேசணும். மைக்கில் பேசிடுறாங்க, எங்கள் கூட்டணிக்கு வராங்க வரல, அந்த கேள்வி எழுமா இல்லையா? செய்வாங்களா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் வந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். அக்டோபர் 2ஆம் தேதி விசிகா வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு அதிமுகவையும் கூப்பிட்டுருக்காங்க. சாதியவாத மதவாத சக்திகள் இல்லாமல் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்று சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை திமுக எப்படி பார்க்குறாங்க? ஏன் வந்து திருமா இப்பேற்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு? குறிப்பாக ஏதாவது திட்டம் வச்சிருக்காரா? இல்லை திமுக கூட்டணியில் அதிக சீட்டுகள் வாங்கணும் அல்லது அணிமாறணுங்கிற எண்ணம் திருமாவளுடைய மனசில் இருக்கா? என்ன சார் அப்டேட் இதை பொறுத்த வரைக்கும்? மது ஒழிப்பு என்பது வந்து ஒரு சமூக பார்வை. அந்த கோணத்தில் பார்க்கும்போது விசிகாவுடைய அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. குறிப்பாக சமீப காலமாக வந்து இந்த மது விவகாரத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது. ஆமாம், அதே அதே மாவட்டத்தில் தான் விசிகாவும் வலிமையாக இருக்குது. வட மாவட்டத்தில் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கோ அந்த அளவுக்கு விசிகாவுக்கும் இருக்கு. ஸோ இப்போ 2 கட்சிகளுக்கு என்ன போட்டி வரும்? சரி, இப்போ கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய சாவுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதற்கு இணையாக ஒலிக்க வேண்டிய குரல் விசிகா. ஸோ அது ஒரு பக்கம், இது ஒரு பொது பார்வை. இரண்டாவது, நீங்கள் வந்து 2026 என்ன மாதிரி பிளேயர்ஸ் உள்ளே வரப்போகிறாங்க, அந்த பிளேயர்ஸ் மத்தியில் விசிகாவுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்க போகிறது? ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில் நாம் தமிழர் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு பிரிகிறது, இளைஞர்கள் ஓட்டு. விஜய் வேற வரப்போகிறார். அப்போது அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய வாக்கு இருக்குல்ல, ஒன்று 18 வயதுக்கு பிறகு ஓட்டு போடுகிற இளைஞர்கள் கூட்டம் வட மாவட்டங்களில் அதிகரித்து வருது. நாம் தமிழர் பக்கம் போகிறது, விஜய் ரசிகர்கள் பக்கம் இன்னும் ப்ரூவ் ஆகலை, மேபி அந்த பக்கம் போகலாம். அப்போது இவருக்கு ஒரு பெரிய சவால் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் வந்து 19 வந்து திமுக கூட்டத்தில், 2021 கூட்டத்தில் திமுக கூட்டத்தில் இருக்கிறார். ஆனால் 2024 இப்போ இருந்தார். 3 தேர்தல் தொடர்ச்சியாக வந்து 19 21 அதே போல 24 3 முறை வந்து கூட்டத்தில் இருந்து விட்டாகிவிட்டது. ஸோ இப்போ கூடுதல் இடம் கேட்டால் தருவார்களா? பழக்கப்பட்டவங்க, ரொம்ப பழகியாச்சு, 2 போதும், கடந்த முறை 6 வாங்கினீங்க, 4 ஜெயிச்சிங்க, 6 போதும். ஸோ வந்து அதிகமான இடம் பெறுவது விசிகாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது. கட்சி வளர்த்தாக வேண்டும். புதிய பிளேயர்ஸ் வரும்போது புதிய நபர்களுக்கு சீட்டு கொடுத்தாக வேண்டும். சீட்டு கொடுக்கலன்னா அவங்க வேறு கட்சிக்கு போகலாம், விஜய் பக்கம் போகலாம், நாம் தமிழர் பக்கம் போகலாம். ஸோ இப்போது நம்ம கட்சியில் இருக்கிற அந்தஸ்துள்ள தகுதி உள்ள நபர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் விடுதலை சிறுத்தை இருக்கிறது. ஒன்று. ஓகே. இரண்டாவது, அதிமுகவுடைய உள்ளரங்க கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறார்? விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் திமுக கூட்டணிந்து நம்ம பக்கம் வந்துடும், பொறுமையாக இருங்க, நீங்கள் விரும்பிய கூட்டணி நம்ம அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார்.
க்ளோஸ் சர்க்கிளில் சொல்கிறார். ஓகே. இதையெல்லாம் அப்படியே விஷயம் வெளியே மெல்ல பரவுது. ரகசிய பேச்சுவார்த்தை தூது கூட நடந்திருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவார், கூடுதல் இடம் பெறுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை கையில் எடுத்திருக்கிறார். அப்படிதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதிமுகவை கூட வந்து காங்கிரஸோ அல்லது விசிகாவோ எப்படி சார் போவாங்க? சமீபத்தில் முதல்வர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதற்கு ராகுல் காந்தி கொடுத்த ரிப்ளையை பார்த்தோம், அதற்கு முதல்வர் கொடுத்த ரிப்ளையை பார்த்தோம். அதிமுகவும் பலவீனமாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏடிஎம்கேவோட போனால் அது ஒரு மிகப்பெரிய பிளண்டராக போய் முடியுமே. இது திருமாவுக்கு தெரியாதா? ஒரே ஒரு நாள் போதும் அணி மாறுவதற்கு. என்ன நீங்கள் பேசுகிறீங்க? திருச்சி மாநாட்டில் 2006 தேர்தல் போது வைகோக்கு கட் அவுட் வச்சுருந்தாங்க, திமுக வச்சுருந்தாங்க. ஆமாம், 8 மணிக்கு அண்ணா நகர்லேருந்து கிளம்பி மாநாட்டுக்கு போகிறாருன்னு எல்லாம் காத்து கிடந்தார்கள். அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 8 மணிக்கு வண்டி கிளம்புது. யார்? அண்ணா நகர் சாந்தி கலந்து வண்டி கிளம்புது. நேராக பாய்ஸ் கார்டுக்கு போனார். என்ன விஷயம்? 2 தொகுதியை நாங்கள் கேட்ட தொகுதியை தர மறுத்து விட்டார்கள், நம்பரை குறைத்து விட்டார்கள். 21 இடங்கள் கேட்டார், ஏதோ 19 சொன்னாங்க. அதில் 2 தொகுதி கேட்ட தொகுதி இல்லை என்று சொன்னார்கள் என்று சொல்லி யார்? வைகோ. ஜெயலலிதா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடித்து வேலூர் சிறையில் இருந்தவரை போய் கலைஞர் போய் பார்த்து மீட்டு கொண்டு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி நிற்க வச்சு 4 MP கொடுத்த திமுகவுக்கு வைகோ காட்டிய அன்பு தான். 2 தொகுதி. கடைசியில் என்னாச்சு? எத்தனை ஜெயிச்சாரு? இங்கே திமுகவோடு இருந்திருந்தால் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்காது, வைகோவும் ஒரு பெரிய நம்பர் ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அதிமுக தோற்குகிற ஒரு நிலைமையில் இருந்தது. அங்கே போய் இவரும் தோத்து கடைசியில் இன்றைக்கி வைகோ எங்கே இருக்காரு? இன்றைக்கி வைகோ நிலைமை என்ன? திமுகவுடைய தயவில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார், திமுக கூட்டணியில் இருக்கார். இது அரசியலுடைய சூழல். அதனால் அணி மாறுவதற்கு நீங்கள் வந்து எப்படி அதிமுக போவாங்களான்னா, ராகுல் போட்ட ட்வீட்டாலேயோ இல்லை ராகுல் காந்தி கொடுக்குற உத்தரவாதத்திலோ காங்கிரஸில் இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. உத்தரவாதம் இருக்கா? ஆனால் ராகுல் காந்திக்கு 31க்கு டிஎம்கே தேவையில்லை சார். ஆனால் லோக்கலில் அவங்க கொஞ்சம் முரண்பட்டு இருக்காங்க. ஆனால் ராகுலுக்கு தேவையில்லை. 2029 மத்தியில் அமைய போகிற ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. 2026 திமுக கூட்டணி உடையாமல் இருப்பதற்கு திமுக என்ன செய்ய போகிறது? எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு. அதற்கான முயற்சியாகத்தான் அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி காங்கிரஸும் விடுதலை சிறுத்தையும் உடைந்து இங்கே வந்துடும் நான் சொல்லலை. எடப்பாடி சொல்லி கொண்டிருக்கிறார். இங்கே வந்து சீட்டு பேரத்திற்காக இப்போ திரும்ப நடத்திய இதே விஷயத்தை காங்கிரஸ் கையில் எடுக்கும். நேற்றுக்கு செல்வ பெருந்தகையே ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இமானுவேல் சேகரனார் நினைவு தினத்தன்னைக்கு ஒரு உரிய பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்காரு சார். இல்லை, அதெல்லாம் போகிற போக்கில் விஷயம், அது விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், சீட்டு கேட்கும்போது குறைவாக சீட்டு தருகிறார்கள். 25 கொடுத்தீங்க, இந்த முறை 35 கொடுங்க, 42 கொடுப்பதற்கு எங்களுக்கு கட்சி இருக்குது, நாங்கள் அவ்வளோ கூட கேட்கல, 35 கொடுங்க. நாங்கள் போனால் என்ன ஆகும்? எங்களுக்கு நிறைய பேர் தேவைப்படுதில்ல, கட்சி வளர்ந்துருக்கு. எங்கள் கட்சியும் வந்து இரட்டை சதவீதத்தை தொட்டு இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 5-6ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. காங்கிரஸுடைய வாக்கு வலிமை வந்து 10.68 என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ எங்களுக்கு இரட்டை இலக்கம் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இன்னும் கூடுதல் நம்பர் கேட்டாங்கன்னா இரட்டை இலக்கத்தை தொட்டு விட்டோம், அடுத்து இன்னும் 10.68, இன்னும் எங்களுக்கு 14 ஆகும், 15 ஆகும், 42 50 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதிமுகவில் கேட்பார்கள், இது நடக்கும். ஓகே சார். அதிமுக கிட்ட ஒரு ஓட்டு வங்கியில் ஒரு சரிவு இருக்கு, உள்ளுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை இருக்கு. அவங்க ஒன்று சேர்ந்தா அது வந்து ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக அவங்க அதிமுகவை விசிகாவோ காங்கிரஸோ ஏற்றுப்பாங்க. அதிமுகவிலே பிரச்சனை இருக்கும்போது இவங்க போய் சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கே சார். இல்லை, இப்போ நான் சேருவாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்கல, பேரம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஓகே, அதிமுக வலிமையாக இருக்கிறதா? இல்லை. இந்த தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட வாக்கு வங்கி 20.46. ஆமாம். அப்புறம் தேமுதிகவுடைய வாக்கு வங்கி 2.59, மொத்தமே 23.05. இப்போ இதில் அதிமுகவோட வாக்கு வங்கி திமுகவோட வாக்கு வங்கி இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து 26.93. ஸோ குறைந்தபட்சம் இதை விட 1% குறைந்தோ இல்லை கூடியோ இருக்கணும். நீங்கள் வந்து வலிமை இழந்திருக்கு. இப்போ டிடிவி இல்லை, சசிகலா இல்லை, ஓபிஎஸ் இல்லை, என்ன சொன்னாலும் அதிமுகவுக்கு இருக்கிற இந்த செல்வாக்கு, தொண்டர் பலம் திமுக விட ஒரு வலிமையான கட்சி என்று
காலந்தோறும் சொல்லி கொண்டிருக்கும் போது நீ Okay. 24 25 தொட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க சொன்ன அதே தான், அதிமுக வலிமையா இருக்கா சிக்கல். இந்த நேரத்தில் விசிகாவோ காங்கிரஸோ அங்க போனா கூடுதல் இடம் கிடைத்தும் வெற்றி பெற முடியுமா, அதுவும் சிக்கல். ஸோ இப்படி 2 சிக்கல் இருக்கு. கட்சியும் வலிமையாக இல்லை, நம்ம கூட்டணி அமைத்து அதிகமாக இடம் வாங்கினாலும் வெற்றி பெற முடியுமா, அதுலேயும் சிக்கல் இருக்கு. அதனால போவாங்கன்னு சொல்ல, உங்களுக்கு திமுகவில் கூடுதல் இடம் பெறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. ஓகே. நீங்க மத சார்பற்ற ஜாதி பாகுபாடு இல்லாத கட்சிகள் வேண்டும், இது பொது பிரச்சனை எல்லாரும் கூப்பிட்டுருக்காருல. நான் என்ன கேட்குறேன், இன்னும் வலிமையா இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீங்க எதுக்கு ஜாதி மதம் பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிட்டு மேடையில் உட்காருங்க, பாஜகவை கூப்பிடுங்க, இந்து மக்கள் கட்சி கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. உங்களுக்கு வந்து பொது நோக்கம் அப்படின்னு வந்து விட்டால் நீங்கள் எல்லாம் கூப்பிடலாம். அப்படி கூப்பிட்டா அது கூட்டணிக்கு எதிராக போய்விடும். அல்லது பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு திரும்ப முயற்சிக்கிறார், அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார். இப்படியெல்லாம் பேசுகிற வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ அதிமுக மட்டும் நீங்கள் எப்படி மேடையில் உட்கார வைப்பீங்க? அதுவும் அதிமுக வந்து டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியது அதிமுக. தனியார்கிட்ட இருந்ததை வந்து அரசே மதுக்கடை நடத்தலாம்னு தீர்மானம் போட்டது ஜெயலலிதா. அப்படி இருக்கக்கூடிய சூழல அதிமுகவை கூப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு இடியா இல்லைங்க. நீங்கள் திமுகவோட இருந்து கொண்டு இந்த கடைகளை குறையுங்கள், நாங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். இந்த 3 வருடமாக நீங்கள் கொடுத்த அழுத்தம் எத்தனை? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு முன்பாக இப்போ அந்த ஊரில் சாராயம் விற்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, திமுக அதிமுக தொடர்பு இருக்குன்னு பாஜக வக்கீல் சொல்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி கேஸ் போட்டிருக்காங்க. அப்போது அந்த ஊரில் மாதிரி காலமாக சாராயம் விற்பது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தெரியுமா தெரியாதா? கள்ளச்சாராய சாவு மரக்காணம் நடந்தது, அதன் பிறகு கள்ளக்குறிச்சி. இந்த 2 ஊர்களிலும் உங்கள் கட்சிக்கு உறுப்பினர் ஒருத்தர் கூட இல்லையா? அந்த கிராம பகுதிகளில் 1 2 பேர் 3 பேர் இல்லையா? சாராயம் விற்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வேண்டாங்க, ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, போலீஸ் தொடர்பு, பொலிட்டிக்கல் தொடர்பு, இவங்களோட கூட்டணியில் சாராயம் விற்கிறார்கள், நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர், கூட்டணிக்கு கெட்ட பேர் என்று திருமாவளவன் அந்த தகவலை வாங்கி முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலை? சரி, 3 வருஷம் விட்டுட்டீங்க. இப்போ மதுக்கடை நீங்கள் வந்து குறைக்கணும், படிப்படியாக குறைக்கணுன்ற நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம். சரி, அதிமுக கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சிட்டீங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக படிப்படியாக குறைச்சிருமா? உத்தரவாதம் இருக்கா? செய்வாங்களா? அவங்க உங்கள் மேடையை பகிர்ந்துப்பாங்களா? எப்படி மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக வந்தால் அவங்க அதுக்கு வந்து கட்டுப்படணும். இல்லை மது ஒழிப்புக்கு நாங்கள் தயார் என்று அதிமுக திருமாவளவன் சொன்ன கோரிக்கை பிடித்து கொண்டு பேசணும். மைக்கில் பேசிடுறாங்க, எங்கள் கூட்டணிக்கு வராங்க வரல, அந்த கேள்வி எழுமா இல்லையா? செய்வாங்களா? நீங்கள் அதிமுகவுக்கும் சிக்கல் இருக்கு. இந்த மாதிரியான இடத்தில் அதிமுக வந்து உட்கார்ந்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறதா? அதுக்குள்ளே பத்திரிகையில் என்ன எழுதுறாங்க, ஜெயக்குமார் வந்து பேச போகிறார், உறுதியளித்து விட்டார்கள். அதெல்லாம் கிடையாது. இது ஒரு அரசியல் நிகழ்வு. திருமா வந்து ஒரு புதிய அரசியலை கையில் எடுக்கிறார், அவ்வளோதான். பேரம் பேசுவதற்கான ஒரு யுக்தியை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. ஓகே சார். அதாவது சமீபத்தில் உதயநிதி அவர்கள் 234 தொகுதி பொறுப்பாளர்களுக்கு ஒரு விருந்து ஒன்று ஒரு வீட்டில் கொடுத்தாரு. அப்போது நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள், ஒரு கட்சியோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கட்சிகளோ கூட்டணியை விட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சமீபத்தில் நேரு அவர்கள் தான் பேசிய பேச்சை அவர் மறுத்ததாகவும் அதே ஹிந்துவில் நியூஸ் வந்திருக்கு. இப்பேற்பட்ட செய்திகள் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே எதுவும் இஷ்யூ இருக்கா சார்? இன்டாக்டாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எதுவும் இஷ்யூ இருக்கா சார் கூட்டணிக்குள்ளே? இல்லைங்க, இன்டாக்டாக இருக்குன்னு நான் எங்கே சொன்னேன்? இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களே என்ன சொன்னீங்க, இங்கே புகைச்சல் இருந்தாலும் ராகுல் விடுவாரான்னு கேட்டீங்க. ஆமாம். முதலமைச்சர் ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டியதற்கு ராகுல் போட்ட ட்வீட் நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ எல்லோரும் நம்புகிறோம். ஆமாம், இன்டாக்டாக இருக்கு, நம்புகிறோம். ஆமாம், திமுக, காங்கிரஸ் கூட்டணி, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு மக்கள் கட்சி எல்லாம் இன்டாக்டாக இருக்கு, நம்புகிறோம். ஆமாம். சரி, கூட்டணி என்பது என்ன? தேர்தல் கால உடன்பாடு. அதன் பிறகு வந்து சிக்கல் வரும். இப்போது வாழ்வு உரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் என்ன பேட்டி கொடுக்குறாரு? சிஎம்ஏ பார்க்க முடியல, அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறார்கள், எங்களுடைய கோரிக்கைகள் உள்ளே போறதில்ல, பேச முடியலன்றார். எளிதில் அணுகக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் பார்க்கப்படுகிறார் அப்படின்னு பொது மேடைகளில் கூட்டணி கட்சி தலைவர்கள் புகழாரம் சூட்டுகிறார்கள். ஆனால் அதே கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் பார்க்க முடியல, பேச முடியல, எங்களுக்கு அவமரியாதைங்கிறாரு. அப்போ எதை எடுத்துக்கிறது?
சொல்லுங்கள், திமுக பதில் சொல்லணுமா இல்லையா? சொல்லலை. அந்த பேட்டி ஜூனியர் உடல வந்து 2-3 வாரம் ஆச்சு. அப்படிப்பட்ட இடத்தில் திமுக வந்து என்ன சொல்லியிருக்கணும்? ஓகே, எங்களுடைய கட்சி தலைவர் கூட்டணி கட்சிகளை இணக்கமாக வைத்திருக்கிறார், இன்டாக்டாக வைத்திருக்கார் எல்லாரும் சொல்கிறாங்க. அதன்படி இந்த கூட்டணி வலிமையாக இருக்குதா இல்லைன்றத விட உதயநிதி என்ன சொன்னார், நேரு என்ன சொன்னார்ன்றதுலாம் வேற. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கண்டிப்பாக 5 சட்டமன்ற தேர்தல், 4 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து பயணிக்கிறோம், உரசல் இருக்கும், உங்களை தூக்கி சுமக்கணுமா அப்படின்ற கேள்வி எழும், சண்டை வரும், சச்சரவு வரும், தொகுதி உடன்பாடில் இந்த தொகுதி கொடுக்க முடியாது, அதெல்லாம் பேச்சு வரும். இந்த பேச்சுக்கு மத்தியில் நீங்கள் என்னென்னா உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும். ஓகே, கூட்டணி கட்சிகள் பிரிந்து போனாலும் நம்ம அடுத்த முறை ஆட்சி பிடிக்கணும். ஜெயலலிதா செய்த சாதனையை ஸ்டாலின் செய்யணும். கலைஞராலே முடியல, தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வருவதற்கு கலைஞரால் முடியவில்லை, அந்த வாய்ப்பு ஸ்டாலினுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு நேரு சொல்கிறார். உற்சாகப்படுத்துவதற்காக சொல்கிறார், அப்படிதான் எடுத்துக்கணும். உண்மையிலே கூட்டணி விட்டு வெளியே போனவங்க சொன்னா வச்சுக்கோங்க, இவங்களுக்கு தான் சிக்கல். அது எப்படி பேசணும்னு கூட 2 பேருக்கு தெரியலன்னு யோசிக்க வேண்டியது. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஒரு சில அரசாங்கம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதை கேட்க வேண்டிய காலங்களுக்கு எட்டும்னு நம்புகிறேன். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.